பெற்றோர்கள் பொதுவாவே பெண்ணை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், பிள்ளைகளை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் 2 பேருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன், விண்ணப்பம். இது வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ளையோ மாட்டுக்கொண்டோ நன்னா படிச்சிருக்கணும், தப்பில்லை. அவர்கள் வந்து வீடு வாங்கியிருக்கணும், அந்த வீடு வாங்கின அந்த கடனை அவர் கட்டிருக்கணும். இப்போ வீடோ கல்யாணத்தை வச்சுக்கூடாது. அதான். சோ அப்போ இஎம்ஐயோட கல்யாணம் வச்சுக்கூடாது, சஷ்டப்த பூர்த்தியில தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா வீடு வாங்குறதே கஷ்டம், இல்ல வாங்கின வீட்டோட கடன் எல்லாமும் கட்டிட்டு வரணும்னா எப்படி வரும்? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும் சார். சொத்துங்கிறது ஒரு வீடோ காரோ இதுவோ, அந்த பெண்ணோ பிள்ளையோ நன்றாக உழைத்தால், பகவத் அனுகிரகம் இருந்தால், அது 4-5 வருஷத்துலயே பண்ணிட முடியும். இது பெற்றோர்களுடைய சொத்தை வச்சுட்டு தான் பண்ணணும்ங்கிற அவசியகத்தை இல்லை. அதனால கொஞ்சம் பெற்றோர்களும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க. வீடோட வரணும், 3 பெட்ரூமா இருக்கணும், அது வில்லாவா இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கார் இருக்கணும், 2 இருக்கணும், கடனை தீர்த்துக்கணும், இவ்வளவு ரூல்ஸ் வச்சுக்கூடாது. நல்ல பையனா, நல்ல பெண்ணா, நன்னா படிச்சிருக்காளா, நல்லவர்களா, அவர்களுக்கு ஒத்து போறதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப அரேஞ்ச் மேரேஜா இருந்தா, அசிஸ்டட் மேரேஜா இருந்தா ஒத்து போறதா, அதோட நிறுத்திக்கணும்.